வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டம் ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு அதிக வாகனங்கள் வந்து செல்வதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக சென்னை ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரணை செய்த ஹைகோர்ட் ஊட்டிக்கு தினமும் எத்தனை வாகனங்கள் வந்து செல்கின்றன என்பதை கண்டறிய இ-பாஸ் நடைமுறைக்கு உத்தரவிட்டது. அதன்படி இ-பாஸ் நடைமுறை பயன்பாட்டில் உள்ளது. ஊட்டியில் கோடை விழா துவங்குவதையொட்டி வாகன நெரிசலை கட்டுப்படுத்த இன்று முதல் தினமும் 6000 வாகனங்கள் மற்றும் வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்கள் செல்ல ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு இன்று முதல் நடைமுறைக்கு வந்தது. அதன்படி கூடலூரை ஒட்டிய தமிழக, கேரள மற்றும் கர்நாடக மாநில எல்லைகளில் உள்ள சோதனை சாவடிகளில் வாகனங்களுக்கான இ-பாஸ் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் தமிழக, கேரள எல்லையான நாடுகாணி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே இ-பாஸ் நடைமுறையை நீக்க வலியுறுத்தி நாளை கடையடைப்பு போராட்டம் நடத்த நீலகிரி வியாபாரிகள் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. பிரதமர் மோடி மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் என்ற ரேடியோ நிகழ்ச்சி வாயிலாக நாட்டு மக்களிடம் உரையாற்றுகிறார். இதன்படி கடந்த மார்ச் 30ஆம் தேதி ஒலிபரப்பான 120வது அத்தியாயத்தில் பிரதமர் மோடி கூறுகையில், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற பல்வேறு மாநில மக்கள் தங்கள் புத்தாண்டை கொண்டாடினர். அதேபோல் இன்னும் சில நாட்களில் தமிழகம் உள்ளிட்ட மற்ற மாநில மக்களும் தங்கள் புத்தாண்டை கொண்டாட உள்ளனர். ஏப்ரல் முழுவதும் பல்வேறு பண்டிகைகள் கொண்டாடப்பட உள்ளன. வெவ்வேறு இடங்களில் இப்பண்டிகைகள் கொண்டாடப்பட்டாலும் பாரதத்தின் ஒற்றுமையிலே வேற்றுமை என்பதை காண முடிகிறது. இந்த ஒற்றுமை உணர்வை நாம் மென்மேலும் பலப்படுத்த வேண்டும். மாணவர்களுக்கு தேர்வுகள் முடிந்து கோடை விடுமுறை துவங்க உள்ளது. இந்நாட்களில் புதிய திறன்களை வளர்த்து மாணவர்கள் தங்களை கூர்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். மாணவர்கள் பயனுள்ள செயல்பாடுகளை மேற்கொள்ளும் வகையில் சமூக அமைப்புகள், அறிவியல் மையங்கள் பற்றிய தகவலை மை ஹாலிடேஸ் என்ற ஹேஷ்டேக் பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் பகிருங்கள். அதேபோல் மாணவர்களின் பெற்றோர்கள் நம் நாட்டில் உள்ள கிராமங்களுக்கு தங்கள் பிள்ளைகளை அழைத்து சென்று அங்கு கிடைக்கும் அனுபவங்களையும் ஹாலிடே மெமரிஸ் என்ற ஹேஷ்டேக்கில் பகிரும்படி கேட்டுக்கொள்கிறேன். கோடை காலங்களில் நீர் சேமிப்பு என்பது முக்கியமானது. மழைநீர் சேகரிப்பை சமூக இயக்கமாக மாற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 8 ஆண்டுகளில் 1100 கோடி கனமீட்டர் அளவிற்கு நீர் சேமிக்கப்பட்டுள்ளது. இன்றைய காலகட்டத்தில் நாம் சந்திக்கும் மற்றொரு சவாலான விஷயம் ஜவுளி கழிவுகள். உலக அளவில் அதிக ஜவுளி கழிவுகளை உருவாக்கும் 3வது நாடாக இந்தியா உள்ளது. இக்கழிவுகளை மறுசுழற்சி செய்வதில் நம் நாடு முன்னேறி வருகிறது. தமிழகத்தின் திருப்பூரில் உள்ள சாய ஆலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் ஜவுளி கழிவுகள் சுத்திகரிப்பு ஆலைகளில் மறுசுழற்சி செய்யப்படுகின்றன. இதன் வாயிலாக சுத்திகரிக்கப்பட்ட தூய்மையான நீர் அங்குள்ள நொய்யல் ஆற்றில் கலக்கிறது. திருப்பூரில் கழிவுநீர் சுத்திகரிக்கும் பணியும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி பணிகளும் பாராட்டப்பட வேண்டியவை. சர்வதேச யோகா தினத்திற்கு 100க்கும் குறைவான நாட்களே உள்ளன. உங்கள் வாழ்வில் யோகாவை நீங்கள் மேற்கொள்ளவில்லை எனில் உடனே செய்யுங்கள். இன்னும் காலம் கடந்து விடவில்லை. இந்த ஆண்டிற்கான யோகா தின கருப்பொருள் ஒரே பூமி, ஒரே ஆரோக்கியத்திற்கான யோகா எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. யோகா வாயிலாக ஒட்டுமொத்த உலகையும் ஆரோக்கியம் நிறைந்ததாக மாற்ற விரும்புகிறோம் என்றார். தமிழகத்தில் சமீப காலமாக தக்காளி விலை படிப்படியாக குறைந்து வருகிறது. கிலோ 10 ரூபாய்க்கும் குறைவாக கொள்முதல் செய்கின்றனர். இதனால் விவசாயிகள் விற்பனைக்கு எடுத்து செல்லாமல் விளை நிலங்களிலேயே தக்காளி பழங்களை அழிப்பதும் ரோட்டில் வீசுவதுமான செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்லடம் அருகே போதிய விலை கிடைக்காததால் செடிகளுடன் தக்காளி பழங்கள் ரோட்டில் வீசப்பட்டன. பறிப்பு கூலி கூட கிடைக்காததால் தக்காளி விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது.
திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த மாதப்பூர் தொட்டம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் கார்த்தி. MBA பட்டதாரியான இவர் விவசாயத்தின் மீது ஆர்வம் கொண்டு முழுநேர விவசாயம் செய்து வருகிறார். விளைபொருட்களுக்கு ஆதார விலை கிடைப்பதில்லை என்பதால் விவசாயிகள் கடும் நஷ்டமடைந்து வருவதாக விவசாயி கார்த்தி வேதனை தெரிவித்தார். சில மாதங்களுக்கு முன் தக்காளிக்கு நல்ல விலை கிடைத்தது. அதனால் 2 ஏக்கரில் கார்த்தி தக்காளி சாகுபடி செய்தார். தற்போது தக்காளி விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. கிலோ 10 ரூபாய்க்கும் குறைவாக கேட்பதால் பறிப்பு கூலி கூட கிடைக்கவில்லை. இதனால் நன்றாக உள்ள சில தக்காளிகளை மட்டும் பறித்துவிட்டு மீதமுள்ளவற்றை செடிகளுடன் பறித்து ரோட்டோரம் வீச வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தார். நாங்கள் தக்காளி விவசாயம் பண்ணியிருக்கோங்க. இந்த வருஷம் பண்ணுவோம். இந்த வருஷம் பண்ணியிருக்கோங்க. விலை பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தக்காளி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ரேட்டு கிடச்சதுனாலையும் நல்ல பருவமழை பேஞ்சங்காட்டியும் விவசாயம் பரப்பு அளவு ரொம்ப அதிகமாக சாகுபடி பண்ணியிருக்கோங்க. அதனால் பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து அதிக அளவு காய் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரங்காட்டியும் இங்கேருந்து லோக்கல்லையும் காய் அதிக விளைச்சல் இருக்குங்காட்டியும் விலை கொட்டி 100 ரூபாய்க்கு உள்ளே தான் போகுதுங்க. இதன் காரணமாக கேட்டிங்கன்னா விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இப்போ எல்லா வாடகை பொறிப்பு கூலி எல்லாம் பார்த்தீங்கன்னா கைக்கு 20-30 ரூபா தான் வருதுங்க. இது ரொம்ப ரொம்ப கட்டுப்படியே ஆகாத ரேட்டுங்க. இதனால் அரசாங்கம் ஏதாச்சும் மானியம் இல்லைன்னா குறைஞ்சபட்ச ஆதரவு விலை மற்ற நெல் இந்த மாதிரி தானியங்களுக்கு இது பண்ணுற மாதிரி ஒரு குறைஞ்சபட்ச ஆதரவு விலை இது பண்ணி கொடுக்கணும். முட்டி குறைஞ்சது ஒரு 15 கிலோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 200லேருந்து மேலே விற்கிற மாதிரி இருந்தால் விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகும். இல்லைன்னா இதை தொடர்ந்து விவசாயி தக்காளி பயிர் பண்ணவே முடியாதுங்க. நல்ல விலை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் தக்காளி உள்ளிட்ட விளைபொருட்களை அதிக அளவில் சாகுபடி செய்கின்றனர். ஆனால் வியாபாரிகள் சிலர் வெளி மாநிலங்களில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தக்காளிகளை குறைந்த விலைக்கு விற்பனை செய்கின்றனர். இதனால் தமிழக விவசாயிகளுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு இணங்க விளைபொருட்களுக்கு ஆதார விலை நிர்ணயிக்க வேண்டும். தக்காளி மற்றும் வெங்காயம் பதப்படுத்தும் தொழிற்சாலைகளை துவங்கி தமிழக அரசு இவற்றை விவசாயிகளிடம் நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். நடிகர் மோகன்லால் நடித்த எம்புரான் திரைப்படத்தில் முல்லை பெரியாறு அணையால் பாதிப்பு ஏற்படும், அதனை இடிக்க வேண்டும் என உண்மைக்கு புறம்பான காட்சிகள் சித்தரிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பிரச்சினையை தூண்டும் வண்ணம் உள்ள காட்சிகளையும் வசனங்களையும் நீக்க வலியுறுத்தியும் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், உசிலம்பட்டி 58 கிராம கால்வாய் பாசன சங்கம், மக்கள் அதிகாரம் இணைந்து உசிலம்பட்டியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். படத்தின் தயாரிப்பாளர் கோபாலன், டைரக்டர் பிருத்திவிராஜ், நடிகர் மோகன்லால் ஆகியோரின் படங்களை செருப்பால் அடித்தும் காலில் போட்டு மிதித்தும் கிழித்தனர். பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் கிழித்த படங்களை பறிமுதல் செய்தனர். அந்த காட்சியை அப்புறப்படுத்தி அந்த காட்சியை நீக்கி விட்டு அணியை இடிக்கும் விமர்சனத்தை அனுமதியோ கருப்பு கொண்டாடி இந்த